நண்பர்களே, மரணம், டேத், இதுதான் இந்த உலகத்துல யாராலையும் மாத்த முடியாத ஒரு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா 150 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு ஞானி சொன்னாரு, மரணத்தை வெல்ல முடியும்னு. இது ஏதோ ஒரு ஆன்மீக கதை இல்ல, இது ஒரு பயாலாஜிக்கல் எவல்யூஷன். அவர்தான் வள்ளலார். அவர் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வு, த சயின்ஸ் ஆஃப் இம்மோர்டாலிட்டி உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு சூப்பர் ஹியூமன் ஆனா எப்படி இருக்கும்? இதோ அந்த ரகசியம். இந்த நிலையை அடையறதுக்கு வள்ளலார் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன் தன்னை ஒரு அழியாத பேராற்றலா மாத்திக்கிறதுக்கு அவர் சொன்ன அந்த 4 புரட்சிகரமான நிலைகள், 4 லெவல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன தெரியுமா? முதலாவது நிலை ஏம சித்தி. இதை கேட்டா ஏதோ அல்கமி மாதிரி இருக்கும். ஆனா வள்ளலார் சொல்றது என்னன்னா, நம்ம இந்த சாதாரண சதை உடம்பை ஒரு பொன் உடம்பா மாத்த முடியும். அதாவது உங்களோட செல்ஸ் அழியாத ஒரு நிலைக்கு போறது. இன்னைக்கு சயின்ஸ்ல இத செல்லுலர் ரீஜெனரேஷன்னு சொல்றோம். ஆனா வள்ளலார் இத அன்பு மூலமாவும் சைவ உணவின் மூலமாவும் சாத்தியப்படுத்த முடியும்னு சொன்னாரு. உங்க உடம்பே ஒரு ஒளிய மாறினா எப்படி இருக்கும்? அதுதான் ஏம சித்தி. அடுத்தது ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம், சாகா கல்வி. நம்ம ஸ்கூல்ல எவ்வளவோ படிச்சிருப்போம், ஆனா சாகாம இருக்கிறது எப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்திருக்காங்களா? வள்ளலார் இதை ஒரு கல்வியாவே கத்துக் கொடுக்கிறார். இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல, இது உங்க டிஎன்ஏவை நீங்களே ரீப்ரோகிராம் பண்ற ஒரு டெக்னிக். மரணங்கிறது ஒரு எரர்னு அவர் பார்த்தாரு. அந்த எரரை சரி பண்றதுதான் இந்த சாகா கல்வி. இத கத்துக்கிட்டா வயசாகிறது, ஏஜிங் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. மூணாவது நிலை தத்துவ நிகிரகம். இது கிட்டத்தட்ட ஒரு சைஃபை படம் மாதிரி இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டா எப்படி இருக்கும்? இயற்கை உங்களை அழிக்க முடியாது, நீங்க இயற்கையை ஆளலாம். நெருப்பு உங்களை சுடாது, காற்று உங்களை அசைக்காது. பிரபஞ்சத்தோட மொத்த கட்டுப்பாடும் உங்க கைக்கு வருதுதான் இந்த நிலை. இது வெறும் மேஜிக் இல்ல, இதுதான் உச்சக்கட்ட மாஸ்டரி ஆஃப் பிசிக்ஸ். கடைசி நிலை கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். இதுதான் ஃபைனல் லெவல். கடவுள் எங்கேயோ மேலே இருக்கிறவர் இல்ல, அவர் ஒரு அருட்பெரும் ஜோதி. நீங்க அந்த பேரொளியோட ஒன்னா கலந்து நீங்களே ஒரு கடவுள் தன்மையுள்ள பேராற்றலா மாறுறது. அங்க பசி இல்ல, தூக்கம் இல்ல, துக்கம் இல்ல, வெறும் ஆனந்தம் மட்டும்தான். இதைத்தான் வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வுன்னு கொண்டாடுறாரு. இதெல்லாம் ஏதோ கற்பனைன்னு நினைக்காதீங்க. 1874ல வள்ளலார் ஒரு அறைக்குள்ள போய் மறைஞ்சு ஒளியாவே மாறி இன்னைக்கும் நம்மளோட இருக்காருன்னு நம்பப்படுது. இந்த இம்மோர்டாலிட்டி உங்களுக்கு வேணுமா? அப்ப அவர் சொன்ன ஜீவ காருண்யம் அப்படிங்கிற அந்த முதல் படிக்கட்டை மிதிக்க தயாரா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரணமில்லா பெருவாழ்வு பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.